இண்டஸ்ட்ரியோட 2 பிக் ஸ்டார்ஸ வச்சுட்டு 4 பாட்டு, கேமியோஸ்ன்னு நாஸ்டால்ஜியான்னு ஸ்கேம் பண்ணாம, ஒரு ப்ராப்பர் ஸ்டோரி ட்ரிவன் ஃபில்ம மகேஷ் நாராயணன் பண்ணியிருக்காரு. So let's get into the first impression of Patriot. Talk to me, numbers never lie, add it up, that's me. பெரிஸ்கோப்னு ஒரு சாஃப்ட்வேர் கவர்மெண்ட் சைடுல ஸ்பையிங்காக யூஸ் பண்றது. சக்தி சொல்யூஷன் ஒரு கம்பெனி, அதோட ஓனர் ஃபகத் ஃபாசில் அவரோட ஃப்ரெண்ட் குஜக் கபாபன் ஹெல்ப்போட அந்த பெரிஸ்கோப் சாஃப்ட்வேரை ரீகோட் பண்றாரு. ஃபகத்தோட அப்பா ஜேபிஎஸ் பார்ட்டியோடைய ஹெட்டா இருக்கிறதுனால சாஃப்ட்வேரை திருடி எடுத்துடுறாங்க ஈஸியா. அவங்க கோல் ரொம்ப சிம்பிள். இந்தியாவில எல்லாரோட கேஜெட்ஸ்லயும் இந்த பெரிஸ்கோப் சாஃப்ட்வேரை ப்ரீ இன்ஸ்டால் பண்ணி வச்சு எப்ப வேணாலும் கேஜெட்ஸை டேப் பண்ணி டேட்டாவை எடுக்கிறது. இன்ஃபர்மேஷன் இஸ் வெல்த்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி டேட்டாவை வித்து பணம் சம்பாதிக்கிறது. இந்த பெரிஸ்கோப்க்கு எதிராக செயல்படுற எல்லாரையும் கொல்றாங்க. மம்முக்கா இதை எப்படி தடுக்கிறது அப்படிங்கிறது தான் இந்த கதை. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஃபுல்லுமே வந்துட்டு பிரீஃபிங்காகவே பண்ணியிருக்காங்க. ஃபுல்லா படத்தோடைய அந்த கோர்ல இருந்து இந்த பெரிஸ்கோப் சாஃப்ட்வேர்ல இருந்து பிரைவேசியில இன்டர்ஃபியர் என்ன நடக்கும் அண்ட் அந்த ஸ்பைஸோட இதுன்னு சொல்லிட்டு நிறைய விஷயங்கள் அப்படியே காமிச்சிருக்காங்க. செகண்ட் ஆஃப் ஃபுல்லா கேட் மவுஸ் கேமா எடுத்திருக்காங்க. ஈச் அண்ட் எவ்ரி கேரக்டருக்கு ஒரு பர்பஸ் இருக்கு, ஜேர்னி இருக்கு. அண்ட் எல்லா கேரக்டர்ஸ்ல பிளே பண்ண ஆர்டிஸ்டும் லேசுப்பட்ட ஆட்கள் இல்ல, அவங்க எல்லாருமே அமேசிங்கான ஆக்டர்ஸ். இந்த படத்தோட ஹீரோ ஸ்டோரி தான் மெயின் லீடா மம்முக்கா பண்ணியிருக்காரு. லாலிட்டன் ஒரு எக்ஸ்டெண்டட் கேமியோ ரோல் பண்ணியிருக்காருன்னு தான் சொல்லுவேன். செகண்ட் லீடு கூட குஜக் கபாபன் பண்ணியிருக்காரு. மம்முக்காவை பிரெயினா வச்சுட்டு லாலிட்டனை பவரா யூஸ் பண்ணியிருக்காங்க இந்த டைரக்டர். படத்தோட மியூசிக் சுஷின் சாம். மனுஷன் இந்த மாதிரியும் மியூசிக் பண்ணுவாருன்னு எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை. அமேசிங் ஒர்க். என்னதான் சூப்பரான படமா இருந்தாலும் இட்ஸ் நாட் சூட்டபிள் ஃபார் ஆல் ஆடியன்சஸ். போன் மூலமா உங்களை பாக்குறாங்க, கவனமா இருங்கன்னு சொன்னா பெருசா யாருக்கும் பேனிக் இருக்கிறது இல்ல. இந்த படம் மோர் ஆன் மிஷின் ட்ரிவன் ஃபில்மாவே எடுத்திருக்காங்க. பட் பிரைவசிக்குள்ள வரதுனால என்ன ப்ராப்ளம்ஸ் கிரவுண்ட் லெவல்ல காட்டியிருந்தா மேபி ஆல் ஆடியன்ஸ்க்கு கனெக்ட் ஆகிற மாதிரி இருந்திருக்கும். லைட்டா ஒரு பொண்ணோட கதை ஒரு விக்டிம் பிளாட்டா இருக்கு. பட் அது அவங்க ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல ஒரு இன்ஃபர்மேஷனா தான் சொல்றாங்க, கிளைமேக்ஸ்ல தான் எமோஷனா காட்டுறாங்க. பிரைவசிக்குள்ள வரதுனால விளைவு என்னன்னு காமிச்சாதான் எமோஷனல் கனெக்ட் இருக்கும். அது பெருசா இல்ல. அது மட்டும் இந்த படத்தோட ஒரு மைனஸ். மற்றபடி ஒரு அமேசிங்கான ஹாலிவுட் ஸ்டைல் ஸ்பை த்ரில்லர். கூட யார் நடிக்கிறா, அவங்களுக்கு எவ்வளவு ஸ்கிரீன் டைம், எனக்கு எவ்வளவு ஸ்கிரீன் டைம், யாரு ஹீரோ யாரு ஹீரோயின், இந்த மாதிரி சீப் கொஸ்டின்ஸ் கேட்காம கதை நல்லா இருக்கா, நான் கண்டிப்பா பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு நடிச்சு கொடுக்குற எல்லா மலையாளம் ஆக்டர்ஸையும் நான் அப்ரிஷியேட் பண்றேன். ஸோ இட்ஸ் நாட் அ மெயின் ஸ்ட்ரீம் ஃபிலிம், இட்ஸ் அ நீஷ் ஃபிலிம் வித் மெயின் ஸ்ட்ரீம் ஆக்டர்ஸ்னு சொல்லுவேன். கண்டிப்பா தியேட்டர்ல போய் பாருங்க, நல்ல படம். உங்களை அடுத்த அமேசிங்கான வீடியோல பாக்குறேன். பை.